கல்வியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் டாக்டர் தம்பிராஜா நிலைத்திருப்பார். ஜஹீத் இரங்கல். பிர்னாஸ் ஏற்பாட்டில் பிஸ் பிரான்சைஸ் கிளந்தான் 2025. தாமான் பிர்மாத்தா MRT நிலையத்தில் பெண்ணின் பாவாடைக்கு கீழ் புகைப்படம் எடுத்த இளைஞன் பிடிபட்டான். EPF பணத்தில் காப்பீட்டு பிரீமியம் தொகையை செலுத்துவதா? ஓய்வூதிய சேமிப்பு குறித்து டத்து சிவகுமார் கவலை. கல்வியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுநர் பேராசிரியர் தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா நிலைத்திருப்பார் என தனது இரங்கல் செய்தியில் துணை பிரதமர் டத்து ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் ஹமீடி தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் தாம் உயர்கல்வியை மேற்கொண்ட போது ஒரு கல்வியாளராக, விரிவுரையாளராக மற்றும் சமூக உணர்வு மிக்க ஒரு நல்ல மனிதராக டாக்டர் தம்பிராஜாவை அறிந்துள்ளதாகவும், சமூகத்தில் உருமாற்றத்திற்கு கல்வியே அடிப்படை என்பதை அவர் எப்போதும் வலியுறுத்தி வந்ததை மறக்க முடியாது. அவரது மறைவு நாட்டிற்கும் மலேசிய இந்தியர்களுக்கும், குறிப்பாக கல்வியில் வெற்றி பெறுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்களுக்கும் பெரும் இழப்பு என அஹமத் ஜைட் வர்ணித்தார். நாட்டில் மேலும் ஒரு கல்வியாளர் மறைந்தார் என நேற்று காலையில் அறிந்து தம் கவலையும் அதிர்ச்சியும் அடைந்ததாகவும், அவரது குடும்பத்திற்கு மட்டுமின்றி ஸ்ரீமுருகன் நிலையத்திற்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் அவர் ஆற்றிய சேவையும் தியாகமும் நம் அனைவரின் மனங்களிலும் என்றும் நிலைத்திருக்கும் என பேராசிரியர் தான் ஸ்ரீ தம்பிராஜாவின் இல்லத்திற்கு சென்று அவரது நல்லுடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் ஜஹீத் தெரிவித்தார். இதனிடையே இந்திய சமூகம் கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என தொலைநோக்கு சிந்தனையோடு தனது கடைசி மூச்சு வரை இந்திய சமூகத்தின் முன்னேற்றம் கல்வியில் தான் இருக்கிறது என்பதற்காக சளைக்காமல் பாடுபட்ட மனிதராக டாக்டர் தம்பிராஜா விளங்கினார் என மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியான MIPP-யின் தலைவர் புனிதன் தெரிவித்தார். ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தை தொடங்கி அதனை வெற்றிகரமான கல்வி நிலையமாக உருவாக்குவதற்கு சுயநலமின்றி அர்ப்பணிப்பு உணர்வோடு பேராசிரியர் டாக்டர் தம்பிராஜா பணியாற்றியுள்ளார். நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் உருமாற்றம் ஏற்படுவதற்கு கல்வியை அவர் ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்தினார். அவரது மறைவினால் துயரில் மூழ்கியுள்ள அவரது குடும்பத்தினருக்கும் ஸ்ரீமுருகன் நிலையத்தின் உறுப்பினர்களுக்கும் MIPP கட்சியின் சார்பில் தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது சேவையை ஸ்ரீமுருகன் நிலையம் தொடர வேண்டும் என புனிதன் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் கேட்டுக்கொண்டார். சுகாதார காப்பீட்டுக்கான பிரீமியம் சந்தா செலுத்த EPF-இன் 2வது கணக்கை பயன்படுத்த அனுமதிக்கும் பரிந்துரையை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். DSK எனப்படும் டைனமிக் சீனார் காசி சமூக நலச் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சிவகுமார் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். B40 மற்றும் M40 வர்க்கத்தினர் தரமான சுகாதார சேவையை பெற உதவுவதற்கான நல்ல நோக்கத்துடன் முன்வைக்கப்பட்ட பரிந்துரை என்றாலும் இது சந்தாதாரர்களின் ஓய்வு கால சேமிப்பில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் அவர். மருத்துவ காப்பீட்டு திட்டங்களின் பிரீமியம் கட்டணம் நிரந்தரமல்ல. அது வயது, உடல்நிலை மற்றும் குடும்ப தாக்கங்களின் அடிப்படையில் அதிகரிக்கக்கூடும். ஒருவேளை முழு குடும்பத்திற்கும் காப்பீட்டு பாதுகாப்பு எடுத்தால் அதற்கு EPF சேமிப்பை பயன்படுத்தும் போது ஓய்வு கால பாதுகாப்பு பாதிக்கப்படும். எனவே அரசாங்கம் தனி காப்பீட்டுக்கு பதிலாக குறைந்த கட்டணத்தில் அனைத்து மக்களுக்கும் சுகாதாரம் வழங்கும் பொது காப்பீட்டு திட்டங்களை உருவாக்க வேண்டும். மலேசியா ஏற்கனவே மலிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான பொது சுகாதார வசதிகளை வழங்கி வருகிறது. எனவே தனியார் காப்பீடு கட்டாயமல்ல என்றார் அவர். இது தவிர EPF அக்கவுண்ட் செயலியில் விவேக தணிக்கை முறையை கொண்டு வரவும் டாக்டர் சிவகுமார் பரிந்துரைத்தார். இதன் மூலம் ஏதேனும் காப்பீட்டுக்காக பணம் திரும்ப பெறும் முன் அதன் தாக்கம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். எது எப்படி இருப்பினும் மக்களின் ஓய்வு கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதே முக்கியம். சுகாதார அணுகுமுறையை மேம்படுத்த வேண்டும், ஆனால் அதற்காக சேமிப்பை பலியாக்க கூடாது என சிவகுமார் கேட்டுக்கொண்டார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். கடந்த ஜூன் 21ஆம் தேதி கோத்தாபாரு மைடின் துஞ்சோங்கில் பெர்படானா நேஷனல் பர்ஹாட் எனும் பெர்னாஸ் மலேசிய கிளந்தான் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பிஸ் பிரான்சைஸ் கிளந்தான் 2025 என்கின்ற வணிகத்துறை விரிவாக்க முகாம் ஒன்றை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது.
இத்திட்டத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இவ்விழாவிற்கு பிர்னாஸ் தலைவர் டத்தோ முகமது ரோசான் பின் முகமது கசாலி தலைமை தாங்கியுள்ள நிலையில் பிர்னாஸின் தலைமை நிர்வாக அதிகாரி அசீசாம், பிர்னாஸ் பிரான்சைஸ் பிரிவு தலைவர் மற்றும் குஸ்கோப் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். தேசிய மற்றும் சர்வதேச நிலையில் மலேசிய பிரான்சைஸ் தொழிலை மேம்படுத்துவதற்காக நாடு முழுவதும் பிரான்சைஸ் தொழில் முனைவோரை வழிநடத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் பிர்னாஸ் தொடர்ந்து முயற்சிகளை எடுக்கும் என்று அதன் தலைவர் விளக்கமளித்துள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜயா. கெட் ரெடி. 2 ல இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சூபாங் ஜயா ஸ்லாங்கோரில் 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo. எம்ஆர்டி நிலையம் ஒன்றில் ஒரு பெண்ணின் பாவாடையை படம் பிடித்த போது கையும் களவுமாக பிடிப்பட்ட ஓர் இளைஞன் பின்னர் உடைந்து மன்னிப்பு கேட்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. நேற்று டிக்டாக்கில் பதிவேற்றப்பட்ட இந்த வீடியோ இதுவரை 2.2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் தனது குழந்தையுடன் ரயிலில் ஏற தயாராக இருந்த போது 15 வயது அவ்விளைஞன் அவரின் பாவாடையின் கீழ் ரகசியமாக கைபேசியை நீட்டியதை அப்பெண்ணின் கணவர் கவனித்து விட்டார். கோபமடைந்த கணவர் உடனடியாக சந்தேக நபரை எதிர்கொண்டு அவனது கைபேசியை பிடுங்கி அவனது கழுத்தை பிடித்து அருகிலுள்ள எம்ஆர்டி ஊழியர் ஒருவரிடம் இழுத்துச் சென்றார். போலீசில் புகார் செய்யப்படுவதை தவிர்க்கும் முயற்சியில் அப்பையன் தரையில் விழுந்து தன்னை பிடித்த நபரின் காலை பிடித்து கொண்டு, அங்கிள், தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன் என்று கதறினான். சாதாரணமாக எம்ஆர்டி காட்சிகளை பதிவு செய்ததாகவும் அப்போது தற்செயலாக பாவாடை காட்சியும் பதிவாகிவிட்டதாக அவன் கூறிய போதும் அவனது நடத்தை பயணிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது. வலைத்தளவாசிகளும் அவனை நம்ப தயாராக இல்லை என்று தோன்றுகிறது. அந்த நபரின் காலில் கெஞ்சியதிலிருந்தே அவன் தவறு செய்துள்ளது தெளிவாக தெரிவதாக ஒரு பயனர் கூறினார். போலீசில் புகார் செய்யுங்கள், இந்த சிறிய வயதில் இவனுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என மற்றொரு வலைத்தளவாசி கூறினார். எனினும் போலீசில் முறைப்படி புகார் செய்யப்பட்டு விட்டதா என்பது தெரியவில்லை. ஹாய் மக்களே, ஏயோன் பிக் குலுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 ல இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயோன் பிக் குலுவாங் ஜோர்ல.